வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும், நம்ம நினைக்கிற டிஷ்ஷஸ் எப்போ நினைக்கிறோமோ அப்போல்லாம் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். எல்லாருமே பச்சரிசி மாவை தான் திரித்து வைப்பாங்க. நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியில் என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் இந்த புழுங்கல் அரிசியும் நம்ம பண்ணலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 மணி நேரம் ஊற விடணும். ஊற விட்டுட்டு ஒரு துணியில் பரத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே போட்டு வச்சுடுங்க. காத்தாட 10 நிமிஷம் பொறுத்து அதெல்லாம் எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அப்படியே மூடி போட்டுலாம் வைக்கக்கூடாது. அதை நல்லா வறுத்து வைக்கணும். அப்படி வறுத்து வச்சா தான் ரொம்ப நாள் ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இடியாப்பம், புட்டு, அப்புறமா முறுக்கு, தேன்குழல், இந்த கை முறுக்கு, கொழக்கட்டை அதெல்லாம் இதில் சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் அரிசி மாவு இருந்தால் போதும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த டிஷ் எல்லாமே இதில் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா வருத்தம் இதை வச்சுட்டேன். இதை மூடி போட்டு வச்சுட்டா இது இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் கெடவே கெடாது. ரொம்ப நல்லா இருக்கும்.